கூட்டு பிரார்த்தனையும் பொழுது மற்றவர்களுக்காக நாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அதில் ஒருத்தர் வந்து ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, தவறு செஞ்சதுனால அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, அதில் தண்டனை அனுபவிச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் வேண்டும் பொழுது அந்தருடைய கர்மா வந்து எனக்கு தானே பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் கேட்டிருக்கார். அது உண்மைதான். ஆனால் அவர் வந்து தவறு செஞ்சவர் செஞ்சிட்டாரு, அதனுடைய பலனை நல்லதோ கெட்டதோ அவர் அனுபவித்தான் தீரணும். அதே நேரத்தில் அவர் வந்து நல்லா இருக்கணும், அவர் வந்து நல்ல புத்தி வந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன்னுடைய தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவர் நல்லா வரணும், அவர் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார டிவோட்டடாக இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு குட் கர்மாவைத்தான் தரும். நல்லா திரும்பவும் தெரிஞ்சுங்க, நல்ல கர்மா மட்டும்தான் உங்களுக்கு வரும். யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் அதனால் வந்து உங்களுக்கு கெட்ட பலன் எதுவும் வராது. நீங்கள் நன்மையை கருதி நன்மையாக செய்யும் பொழுது அது உங்களுக்கு குட்கர்மா தான் வரும். இப்போ நீங்கள் பண்ணுற பிரார்த்தனை எப்படி வரும்? அவங்களுக்காக நீங்கள் வேண்டுகிறீங்க அப்படின்னும் பொழுது சுயநலம் இல்லாமல் வேண்டுறீங்க. அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வேண்டுறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வேண்டுறீங்க. சுயநலம் இல்லாத ஒரு செயல் இது. சுயநலம் இல்லாத செயல் எது செய்தாலும் அது நமக்கு குட்கர்மாவை தரும், நல்ல கர்மாவை தரும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார், பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார, பலனை நான் கொடுக்கிறேன். அப்போது இன்னொரு கஷ்டப்படுகின்ற ஆத்மாவுக்காக, ஒரு தவறு செய்த ஆத்மாவுக்காக நீங்கள் மனசார இங்கே வேண்டும் பொழுது நீங்கள் குட்கர்மா செய்கிறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குட்கர்மா உங்களுக்கு சேரும். இந்த கர்மா நீங்கள் வேண்டது வந்து அவங்களுக்கு போய் அந்த சம்மந்தப்பட்டவரை அவருடைய ஆறாவில் போயிட்டு அவர் மனசில் போயிட்டு தாக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? நம்ம செஞ்ச தவறு தான், இதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட் பண்ணணும், இதுக்கு ஒரு ரெமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார திருந்தி அதுலேருந்து வெளியே வரத்துக்கு வழி செய்வார், முயற்சி பண்ணுவார். அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு அடித்தளமாக இருக்கிறீங்கன்ற வகையில் உங்களுக்கு குட்கர்மா தான் சேரும், நல்ல கர்மா சேரும். அவரும் அதே நேரத்தில் அவருடைய தவறுகளை கொண்டு அதுலேருந்து வெளியே வர வழியை பார்ப்பார். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம், குட்கர்மா தான் கிடைக்கும். அதே நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க வந்து தவறு செய்கிறாங்க, நம்ம செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துட்டு கண்டும் காணாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது நியூட்ரல். அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு நாம் ஏதாவது தப்பு செய்கிறாங்க, அதுக்காக நம்ம இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். அவன் கேட்குறான்னு அடுத்த சமாச்சாரம், அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. பட் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த மாதிரி இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி போங்க, இப்படி வாங்க அப்படி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தப்பு செய்கின்ற ஒருத்தருக்கோ இல்லை அறியாமையில் இருக்கின்ற ஒருத்தருக்கும் மற்ற ஞானம் இல்லாத இருக்கிறதுக்கும் விஷயம் தெரியாத இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, நல்ல விஷயத்தை நம்ம சொல்லி அவங்களோட வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம சொல்லுவது வந்து முழுக்க 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 குட்கர்மா தான். அது நல்ல கர்மா தான். அது ஒரு மனிதனும் செய்யணும், சமுதாயத்துக்கு செய்யணும். நான் உண்டு, என் பொண்டாட்டி பிள்ளைகள் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் சொந்தக்காரங்க உண்டு, என் ஜாதி உண்டு, ஜனம் உண்டுன்னு இருக்காமல் இதையெல்லாம் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு சர்வீஸாக செய்கிறது, வார்த்தையில் சொல்கிறது தான், வார்த்தையில் பேசுகிறது தான். இதுவே உங்களுடைய லைஃப்பில் குட்கர்மாவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் கிடைக்கிற நன்மைகளை உங்களுக்கு வர வச்சு கொடுக்கும். ஸோ சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை கேட்டுக்கொள்ளாதும் அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. அவங்க சுகப்படணும், நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஓ எது சொல்கிறாங்கப்பா, இவங்க எது சொல்கிறாங்க, கேட்போம், ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நம்புவாங்க, அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் கிடைக்கிற நன்மைகள்லாம் அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க, மேலே 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 நல்ல நிலைக்கு போவாங்க, உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அதே நேரத்தில் அவங்க கஷ்டப்படணும், இன்னும் அடிபடணும், இன்னும் அடி வாங்கி பல ஜென்மங்கள் கடந்து தான் அந்த ஞானம் வந்து அவங்க சுகப்படணும்னு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னுவாங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள், நீ என்ன சொல்கிறது, நான் கேட்கணுமான்னுவாங்க. இது எல்லாமே எதை காட்டுதுன்னா அவங்க ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு உண்டான தகுதிக்கு வரலன்னு அர்த்தம். அவங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான நேரம் வந்தவங்களுக்குள்ள வரலன்னு அர்த்தம். அதை விட்டுறணும். சரி பொறுமையாக வா அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ஸோ சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. இப்படி செய்யணுன்றதோ, அதே மற்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம மனசார வேண்டிக்கிறதோ எல்லாமே வந்து சரியான முறை தான். அதே நேரத்தில் அதை கேட்டுக்கொள்வாததும் வந்து ஆப்போசிட்டாக மற்றவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, அவருடைய கர்மாவை பொறுத்தது. அவங்க கேட்குறாங்க, கேட்கல அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்லாமல் விட்டுடாதீங்க. சொல்லுங்கள். ஒருத்தருக்கு சொல்லலாம், ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவையும் சொல்லலாம். அதுக்கு மேலே ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம். அதிகபட்சம் 3 டைம். நம்ம சாஸ்திரங்கள் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குற டைம் வந்து அதிகபட்சம் 3 டைம்.
ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கார், நமக்கு அந்த கஷ்டத்தை போக்குவதற்குண்டான வழி நமக்கு தெரியும், அதுக்குண்டான ஒரு ஆன்சர் நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு டைம் சொல்லலாம், திரும்பவும் செகண்ட் டைம் சொல்லலாம், திரும்பவும் தேர்ட் டைம் சொல்லலாம். ஒரு 3 முறை அவங்ககிட்ட வெவ்வேறு ஃபார்மில், வெவ்வேறு சுச்சுவேஷனில், வெவ்வேறு ஆங்கிளில் அவங்களுக்கு சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம். அப்பையும் வழிக்கு வரலையா விட்டுடுங்க. ஏன்னா அவங்க வந்து சொகப்படுவதற்கான நேரம் ஒன்றும் வரலைன்னு அர்த்தம், சொகப்படுவதற்கான அம்சம் அவங்களுக்கு ஒன்றும் வரலைன்னு அர்த்தம். அதனால் அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்காத போது விட்டுடுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்ல வேண்டிய கடமை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்தவங்க நல்லா இருக்கணும் எப்போவே நினைங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினச்சாலே அது பாசிட்டிவ் எனர்ஜி தான். நம்ம வெளியில் நல்லா பேசிட்டு இன்றைக்கி பேசிட்டு அடுத்தவனை பற்றி அவன் நாசமாக போயிடணும், அடைஞ்சு போயிடணும், கெட்டு போயிடணும், இன்னும் லோ லெவலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம மனசை நினைக்கிறது தான் உண்மை. வெளியில் சொல்கிறது வந்து பொய் தான். இறைவன் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கார். நம்ம வெளில என்ன சொல்கிறோம், உள்ளே என்ன நினைக்கிறோன்னு எல்லாமே இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் எப்பயுமே நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், மற்றவர்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். மனசார நினச்சிக்க எல்லோரும் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார நினைச்சாலே அது பாசிட்டிவ் எனர்ஜி. அது உங்கள் பிரச்சனையை போக்கும், உங்களுடைய நோய்களை போக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்களை காட்டும். அதே போல் மற்றவர்களுக்கும் காட்டும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளாக மாறுகிறோம். நாம் என்ன மாறுகிறோமோ அப்படி தான் நாம் நினைப்போம். ஸோ ரெண்டும் ஒன்று இன்டர்ரிலேட்டட் தான். நம்ம என்ன நினைக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம், நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நினைப்போம். ஆனால் பாசிட்டிவாக நினைப்போம், பாசிட்டிவாக செய்வோம், பாசிட்டிவாக வாழ்வோம், சந்தோஷத்துடன் வாழ்வோம்.